கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நிமித்தமாய் உங்களை பார்ப்பது, உங்களோடு பகிர்ந்து கொள்வது, உங்களோடு இந்த வார்த்தைகளை முன்னிறுத்துவது தேவன் அடியனுக்கு பாராட்டின தயவாக நான் எண்ணுகிறேன். இந்த நாளிலே தேவனை துதி செய்யும் வண்ணமாக ஒரு பாடலுக்கு கடந்து செல்வோம். அதற்கு பின்பாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுப்போமாக. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்ற பாடலை நாம் பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்று முள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, தூய தேவ அருளால். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றை மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றை மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்று முள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினாலே நான் மீண்டுமாக வாழ்த்தி இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை அழைத்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே யோசேப்பை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி மாத்திரம் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சமாதானம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலே நாம் இருந்தாலும் அந்த நிலையிலே நாம் தேவனை சார்ந்து நாம் நிற்க வேண்டும். அருமையான யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தன் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசையாய் ஓடி அந்த மேய்ச்சல் இருக்கக்கூடிய இடத்திற்கு கடந்து செல்லும் பொழுது, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நேர்ந்த சில விஷயங்கள் மனதை உடைக்க செய்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது அங்கே பாருங்க, 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு தன் சகோதரரை பார்க்க ஆசையாய் ஓடி அங்கு எங்கே இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு
ஒரு அன்பான இருதயத்தோடு அந்த யோசேப்பு கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு மனிதன் கேட்கிறான், என்ன தேடுகிறாய் என்று அவனை பார்த்து ஒரு மனிதன் கேட்டான். அதற்கு சொல்றார் பாருங்க 16வது வசனத்தில், அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடுகள் மேய்க்கிறார்கள் சொல்லும் என்று அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அங்கே பாருங்க, எங்கள் சகோதரர் எங்கே இருக்கிறாங்க, என்னுடைய ஆடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த யோசேப்பு எவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு தன் சகோதரையும் தன்னுடைய ஆடுகளை பார்க்க அவன் ஆசையாய் போயிருக்கிறான் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் போகும்பொழுது இந்த சகோதரர்கள் பார்க்கும்பொழுது அவங்க அந்த சகோதரன் மேலே பாசமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு தன் சகோதரரை நேசித்து தன் ஆடுகளை நேசித்து போயிருக்கிறாரு. ஆனால் தன்னுடைய சகோதரர்களோ அவரை நேசிக்கவில்லை. பாருங்க 19வது வசனத்தை பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். பாருங்க, ஒரு சொப்பனக்காரன் வரான் என்று சொல்லி ஒரு அற்பமாக சொல்லுகிறதை அந்த சகோதரர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், யோசேப்பினுடைய சகோதரர்கள். சரி, இப்போ இந்த யோசேப்புடைய வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது இதற்கு பின்பாக இந்த சகோதரர்கள் அவரை பிடிக்கிறாங்க, அவருக்கு ஒரு குழியில் போடுறாங்க. அதுக்கு பின்னால் யோசனை பண்ணுறாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க பாருங்க 28வது வசனத்தில், அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு 20 வெள்ளிக்காசுக்காக தன் சகோதரர்களை அவர்கள் விற்று போட்டதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த சகோதரர்கள் விற்று போட்ட நிலையிலே யோசேப்பு அந்த மீதியானியர்கள் மூலமாக அந்த இஸ்மவேலர்களுடைய கையில் 20 வெள்ளிக்காசை வாங்கிட்டு இவரை அவங்க கையில் ஒப்படைச்சிட்டாங்க. இந்த மீதியானியர்கள் வாங்கிட்டு போகிறாங்க, எகிப்திற்கு கொண்டு போய் யோசேப்பை ஒரு போத்திபார் எனக்கூடிய ஒரு மனுஷனிடத்தில் அங்கே கொடுத்துட்டாங்க. இப்போது நிம்மதி இல்லாமல் மனக்கலக்கத்தோடு கண்ணீரோடு பாரத்தோடு போன யோசேப்பு இப்போது வழியில் அங்கு எகிப்தில் அங்கு நிற்கிறாரு. ஒரு குடும்பத்தில் அவர் போய் சேர்ந்து கொள்கிறார். சரி, இப்போது இந்த போத்திபாருடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது சரி, ஒரு நிம்மதியான சாப்பாடு கிடச்சி, நிம்மதியான தூக்கம் கிடச்சி, நிம்மதியான ஒரு வேலை கிடச்சி, ஒரு அடைக்கலம் கிடச்சின்னு போய் நிற்கிறார். இந்த இடத்துல அவருக்கு நடந்தது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆக சோதனையே அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அவருக்கு எங்கே போனாலும் ஒரு உபத்திரம் காத்து இருந்தது. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த போத்திபாருடைய வீட்லேயும் போத்திபாருடைய மனைவி செய்த சில செயல்கள், அங்கு பாவத்தை தூண்டக்கூடிய வகையில் அந்த ஸ்திரீயானவள் அங்கே காணப்படுகிறாள். யோசேப்பு தேவனுக்கு பயந்திருப்பதனால அந்த பாவத்திற்கு அவர் உடன்படலை. இதனால் அந்த மனைவி என்ன செய்கிறா, நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால என்னை விட்டு நீ வெளியே ஓடின நிமித்தமாக நான் உன்னை என்ன செய்ய போகிறேன் பாருன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த யோசேப்பை தன் கணவனிடத்தில் தவறாக சொல்லி அந்த யோசேப்புக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு பிறகு பார்க்கும்போது அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோதான் உபத்திரவம் தாங்க முடியும் யோசித்து பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரவத்தின் குகையில் சிக்கி கொண்டவராக இருந்தார். இங்கே சகோதரர்கள் வெறுத்தாங்க. அங்கே போனதும் மீதியான இன்னொருத்தன் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த குடும்பத்தில் சரி சந்தோஷமாக இருப்போம், சாப்பிட்டு ஏதோ நிம்மதியாக இருப்போம்னு நினைக்கிறாரு. அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் அவர் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போ ஜெயிலுக்குள்ளே போய் உட்கார்றார். இந்த நிலையில் இருக்கிற யோசேப்புடைய இருதயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராலும் இருந்தாலும் நம்ம அதை தாங்க முடியாது. உண்மையாகவே அது நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்குமானால் அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக நம்ம சொல்லுவோம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கத்திலும் யோசேப்பு என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல ஆண்டவரை சார்ந்து நிற்கிறார். பாருங்க, சிறை வாழ்க்கை யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சிறையில் இருக்கிற யோசேப்புக்கு இப்பொழுது ராஜாவுடைய சொப்பனத்துக்கு விலகம் கொடுக்கிற ஒரு தருணம், ஒரு வாய்ப்பை தேவன் அந்த இடத்துல கொடுக்குறார். பாருங்க, தேவனுக்காக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளை எந்த இடத்துலையும் தேவன் விட மாட்டார். அவருக்காக வாழ்கிறவர்களை எந்த நிலையிலிருந்து காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சிறையில் இருக்கிற யோசேப்புக்கு தேவன் ஞானத்தையும் வல்லமையும் கிருபையும் பாராட்டி ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஞானத்தை யோசேப்புக்கு அங்கு தேவன் கொடுக்கிறதை பார்க்கும். ஆக ராஜாவுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய கிருபையை யோசேப்புக்கு தேவன் கொடுக்கிறார். இப்போ யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு விளக்கு கொடுத்ததுமே அடுத்தது நடந்தது என்ன, சிறை வாழ்க்கை அவருக்கு ஒரு அரண்மனை வாழ்க்கையாக மாறுகிறது. ஒரு அரண்மனையில் ராஜாவுடைய இடத்துல உட்கார்ந்து
எல்லா அதிகாரத்தையும் கையில் வாங்கிட்டு ராஜா சும்மா உட்கார்றாரு. மற்ற எல்லா வேலைகளையும் பொறுப்புகளையும் யோசேப்புடைய கையிலே மாறுகிறதை நாம் பார்க்க. ஆக ஒரு சிறை வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனை வாழ்க்கையாக யோசேப்புக்கு மாற்றப்பட்டது. காரணம், அவருடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கங்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் நம்ம தாங்கிக் கொள்ளும் பொழுது, யோசேப்பை போல தேவனுக்காக நாம ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி பாவத்திற்கு விலகி தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் நாம் வாழும்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். அந்த பிரச்சனைகள், அவருக்கு வந்த நெருக்கங்கள் கடைசியில் ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சில விஷயங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். சில ஆசீர்வாதங்கள் நம்மை வந்தடைவதற்காக நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய பொறுமை, நம்முடைய அன்பு, நாம் கர்த்தர் வைத்த நம்பிக்கை, விசுவாசத்தை நம்ம விட்டுவிடவே கூடாது. அநேக நேரங்கள் நம்ம என்ன செய்கிறோம், ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் நமக்கு தனிந்து போகிறது, ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போகிறது, ஆரம்பத்தில் ஆண்டவர் மேலே இருந்த ஒரு பற்றுதல் குறைந்து போகிறது. இதனால தான் நம்ம பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாமல் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்குள்ளாக நாம் உறுதியாக இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் சரி, தேவன் நம்மை விடுதலை ஆக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய பேரை நிறைய சூழ்நிலையிலிருந்து தேவன் விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்க அவருக்கு ஒரு நிமிஷம் போதும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவர் மாற்ற முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் காலத்தையும் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கங்களை தேவன் நிச்சயமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் அவருக்காக ஒப்பு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்தா போதும். அவருக்கு பிரியமாக வாழ நீங்கள் ஆரம்பித்தா போதும். யோசேப்போடு இருந்த தேவன் உங்களோடு கூட நிச்சயமாக இருப்பார். வசனம் சொல்லுங்க, யோசேப்போடு அங்கு தேவன் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோசேப்பு கர்த்தருக்குள்ளா பயபக்தியாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக தேவனுக்கும் நமக்குள்ள உறவு எப்படி, நம் தேவனுக்குள்ளா நம்ம எப்படி இருக்கிறோம், தேவன் நமக்குள்ளே எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் தேவன் நம்மை விடுதலை ஆக்க அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் பார்க்கும்பொழுது தன் சகோதரர் செய்த அந்த குற்றங்களையும் தவறுகளையும் அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு பண்ண துரோகத்தை குறித்து நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் எனக்கு செஞ்ச உபத்திரவங்களை குறித்து, என்னுடைய மனதை வேதனைப்படுத்தின காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தேவன் பஞ்சத்தில் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும்படியாக தேவன் முன்னமே என்னை அனுப்பிட்டார் என்று யோசேப்பு தன் சகோதரனுக்கு அங்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். தன் சகோதரன் என்பதையும், நான் உங்க கூட பிறந்த சகோதரனை யோசேப்பு என்று தன்னை அறிமுகப்படுத்தினது மாத்திரமல்ல, தனக்கு நீங்கள் செய்த துரோகத்தை குறித்து நீங்கள் கவலையப்பட வேண்டாம், இதெல்லாம் தேவ சித்தம் என்று யோசேப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக தன்னை விற்று போட்ட சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாரு, தனக்கு உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது அன்பா பேசுறாரு. எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாதபடிக்கு அவர் தேவனுக்குள்ளாக இருந்தபடினால ஒரு உண்மையான அன்பை கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நீங்களும் நானும் யோசேப்பை போல நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் நிச்சயமாய் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு பின்னால் அதை ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவார். ஏன்னு சொன்னால் தாவீது சொல்கிறாரு, நான் உபத்திரப்பட்டது நலம், அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு உபத்திரவங்கள் பொறுமையை உண்டாக்கும், உபத்திரவங்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் நிச்சயமாய் தேவ சமூகத்தில் உண்டாகும். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நீங்கள் மறந்து விடாதபடிக்கு கர்த்தருக்குள்ளாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னையோலும் என்னை நடத்தி, என்னையோனும் என்னை புலத்தி, என்ற இயேசு எത്ര நல்லவன், அவனே நேனும் மதியாயவன், என்ற இயேசு எത്ര நல்லவன், அவனே நேனும் மதியாயவன், என்றே பாவ பாரமெல்லாம் தன்றி சும
ஏற்றுக்கொண்டு ஏனிக்காய் குரிசில் மரிச்சும் என்ற இயேசு எത്ര நல்லவன் என்றே பாவ பாரமெல்லாம் தன்றை சுமலில் ஏற்றுண்டு ஏனிக்காய் குரிசில் மரிச்சும் என்ற இயேசு எത്ര நல்லவன் என்ற ஆவசங்கள் அறிஞ்சும் ஆகாசத்தின் கிளிவாதில் துறந்தும் எல்லா சம்ருத்தியாய் நல்கிடனும் என்ற இயேசு எത്ര நல்லவன் என்ற ஆவசங்கள் அறிஞ்சும் ஆகாசத்தின் கிளிவாதில் துறந்தும் எல்லாம் சம்ருத்தியாய் நல்கிடனும் என்ற இயேசு நல்ல இடையன் மனபாரத்தால் அலைஞ்சும் மனோவேதனையால் நிறைஞ்சும் மனமுருகி நான் கரஞ்சிடுமோன் என்ற இயேசு நல்லவனும் மனபாரத்தால் அலைஞ்சும் மனோவேதனையால் நிறைஞ்சும் மனமுருகி நான் கரஞ்சிடுமோன் என்ற இயேசு எത്ര நல்லவன் ரோகசையில் ஏனிக் வைத்தியன் சோகவேலையில் ஆஸ்வாசகன் கொடும் வெயிலதில் தணலும் அவன் என்ற இயேசு எത്ര வல்லவன் ரோகசையலில் இனிக்கு வைத்தியன் சோகவேலையில் ஆஸ்வாசகன் கொடும் வெயிலதில் தணலும் அவன் என்ற இயேசு எത്ര வல்லவன் ஒரே நாளும் கைவிடலாம் ஒரே நாளும் உபேட்சிக்கலாம் ஒரே நாளும் மறக்குகில்லாம் என்ற இயேசு எത്ര விஸ்வதன் ஒரே நாளும் கைவிடலாம் ஒரே நாளும் உபேட்சிக்கலாம் ஒரே நாளும் மறக்குகில்லாம் என்ற இயேசு எത്ര விஸ்வதன் என்ற இயேசுவனிடும்போன் திருமார்போடு அணைச்சிடு நான் போய போல் தான் வேகம் வரும் என்ற இயேசு எത്ര நல்லவன் என்ற இயேசு வனிடும்போல் திருமார்போடு அணைச்சிடு நான் போய போல்தான் வேகம் வரும் என்ற இயேசு எത്ര நல்லவன் இன்னையோலம் என்னை நடத்தி இன்னையோலம் என்னை போலத்தீ
என்ற இயேசு எത്ര நல்லவன், அவனே மதியாயவன். என்ற இயேசு எത്ര நல்லவன், அவனே மதியாயவன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலும் இந்த செய்தியை கவனித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய தனிப்பட்ட தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை வியாதியிலும் பலவீனத்திலும் இருக்கிற பிள்ளைகளை நீர் சுகப்படுத்திடலும் அப்பா. பல தேவைகளோடு பல எதிர்பார்ப்புகளோடு உங்களுடைய சமூகத்தில் அனுதினமும் வேண்டுகிற விண்ணப்பிக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் தகப்பனே. அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய கரத்தினால் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய பிதாவே நெருக்கங்களை பிதாவே நீர் மாற்றி போடும். அவருடைய உபத்திரவத்தின் குகையிலிருந்து அவளை விடுதலை ஆக்கும் தகப்பனே. உம்முடைய சமாதானத்தை அவளுக்கு நீ தார். அவள் முக்குளாக பிதாவே நிலைத்திருக்க உதவி செய்யும். பிதாவே இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்ச நாட்கள் உமக்காக வாழ கிருபை செய்யும் அப்பா. ஒருவேளை இந்த நாளுடைய செய்தி யோசேப்பை நாங்கள் குறித்து பார்க்கும் பொழுது, யோசேப்போடு நீர் இருந்தது போல நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். யோசேப்புக்கு நீர் கொடுத்த மறுவாழ்வு, யோசேப்புக்கு கொடுத்த உபத்திரவத்துக்கு பதிலான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை தரும்படியாக கெஞ்சுகிறோம். தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்த அருமையான ஜாய் டிவி பிதாவே உரிமையாளரையும் அவருடைய பிதாவே பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இதற்காக ஜெபிக்கிற, இதற்காக ஒத்தாசை புரிகிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இப்படியாக உடைய நாமத்துக்கு மகிமையாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இவைகளை மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். you.